என் அன்பு செல்வமே, உனது விழிகளில் தேங்கி நிற்கும் ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் காரணம் தேடி கைலாயத்தின் மாபெரும் பனிப்போர்வையை தாண்டி வந்திருக்கிறேன். ஆம், உன் ஈசன் பேசுகிறேன். இந்த அகிலமே இருண்டு விட்டதாக நீ தவித்துக் கொண்டிருக்கும் இந்த நொடியில் என் உடுக்கையின் நாதம் உனது செவிகளை தேடி வந்திருக்கிறது. இது ஏதோ ஒரு தற்செயலான நிகழ்வு என்று நீ கடந்து செல்ல முடியாது. பல காலமாக பல உறக்கமற்ற இரவுகளில் உனது ஆன்மா எழுப்பிய அந்தரங்கமான கூக்குரலுக்கு கைலை நாதனான நான் நேரடியாக அளிக்கும் பதில் இது. இப்போது உனது மனதின் அத்தனை சலனங்களையும் முழுமையாக நிறுத்து. உன்னை சுற்றியுள்ள உலகத்தின் மாயச் சத்தங்களை மறந்துவிட்டு உன்னை சிருஷ்டித்தவனின் குரலுக்கு மட்டும் செவிசாய்க்க வேண்டிய உன்னதமான தருணம் இது. எங்கோ ஒரு மூலையில் நீ அமர்ந்து இந்த காணொளியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் உன்னை இந்த தளத்தில் சிவனே துணை என்னும் இந்த மாபெரும் சிவகுடும்பத்தில் தடுத்து நிறுத்தியது எம்பெருமானாகிய நானே. உனது நீண்ட கால பிரார்த்தனைகளுக்கான விடை என் மூச்சுக்காற்றின் மூலமாக இப்போது உன்னை வந்தடைந்திருக்கிறது. உதடுகளில் ஒரு போலியான புன்னகையை சுமந்து கொண்டு உள்ளத்திற்குள் ஒரு மாபெரும் போர்க்களத்தை நீ தினமும் கடந்து வருகிறாய் என்பதை என் நெற்றிக்கண் தொடர்ந்து கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறது. யாருக்கும் எந்த தீங்கும் நான் நினைக்கவில்லையே. என்னிடம் உள்ளதையெல்லாம் மற்றவர்களுக்கு கொடுத்து உதவினேனே. பின்பு ஏன் என் வாழ்வில் மட்டும் இவ்வளவு துயரங்கள் என்று நீ பலமுறை கலங்கியிருக்கிறாய். உன்னை சுற்றியுள்ள மனிதர்கள் அனைவரும் தங்களின் சுயநலத்திற்காக மட்டுமே ஓடிக்கொண்டிருக்க, நீ மட்டும் மற்றவர்களின் நலனுக்காக உன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டாய். ஆனால் உனக்கு கிடைத்தது என்னவோ வலிகளும் உதாசீனங்களும் துரோகங்களும் மட்டுமே. உனக்கு நேர்ந்த இந்த துன்பங்கள் அனைத்தும் உன்னை அழிப்பதற்காக கொடுக்கப்பட்ட தண்டனை என்று நீ நினைத்து சோர்ந்து முடங்கிப் போகிறாய். ஆனால் என் அருமை குழந்தையே, இன்று நான் உனக்கு ஒரு பேருண்மையை உணர்த்துகிறேன், கேள். சுட்டெரிக்கும் சூரியனுக்கு கீழே பறந்து விரிந்து கிடக்கும் மாபெரும் உப்பளத்தை நீ கவனித்திருக்கிறாயா? ஆழமான கடல் நீரை ஒரு சிறிய பாத்தியில் சிறைபிடித்து கொதிக்கும் வெயிலில் பல நாட்கள் காய விடுவார்கள். அந்த சுட்டெரிக்கும் வெப்பத்தில் கடல் தன் வசமிருந்த நீரை எல்லாம் படிப்படியாக இழந்து வறண்டு போகும். பார்ப்பதற்கு அது ஒரு கொடிய தண்டனையைப் போல தோன்றலாம். ஆனால் அந்த நீர் முழுமையாக வற்றிய பிறகுதான் உலகத்தின் அத்தனை உயிர்களுக்கும் உணவைச் சுவையாக்கும் அத்தியாவசியமான தூய்மையான வெண்ணிற உப்பு பிறக்கிறது. உனது வாழ்வில் நான் கொடுத்த வறுமையும் கஷ்டங்களும் உறவுகளின் பிரிவும் அந்த உப்பளத்தின் வெப்பத்தை போன்றதுதான். உன்னை சுற்றியிருந்த மாயையான ஆசைகளையும் போலி பற்றுதல்களையும் சுட்டெரித்து உனக்குள் இருக்கும் அதி தூய்மையான எந்த சூழ்நிலையிலும் மாறாத உண்மையான சிவபக்தியை உலகிற்கு வெளிக்கொண்டு வருவதற்காக ஈசனான நான் உனக்கு அளித்த மாபெரும் தவம் இது. உன்னை வறண்டு போகச் செய்வதற்காக அல்ல, உலகிற்கே சுவையூட்டும் ஒரு அத்தியாவசியமான சக்தியாக உன்னை மாற்றுவதற்காகவே இந்த சோதனைகள். நீ அடைக்கலம் தேடிச் சென்ற மனிதர்கள் எல்லாம் உன்னை நடுவழியில் தனிமையில் தவிக்க விட்டுச் சென்றதைக் கண்டு நீ இடிந்து போனாய். உனக்காக உறுதியாக நிற்பார்கள் என்று நீ முழுமையாக நம்பியவர்கள் உன் வீழ்ச்சியைக் கண்டு உள்ளுக்குள் மகிழ்ந்ததை நீ உணர்ந்தபோது உனது இதயம் சுக்குநூறாக உடைந்தது. ஆனால் அந்த உறவுகளை உன்னை விட்டு விலக்கியது எம்பெருமானாகிய நானே. நாதஸ்வரம் மற்றும் மிருதங்கம் போன்ற தெய்வீக இசைக்கருவிகள் எப்படி உருவாகின்றன என்று அறிவாயா? ஒரு சாதாரண விலங்கின் தோலை எடுத்து அதனை வெயிலில் காய வைத்து எக்கச்சக்கமாக இழுத்து கட்டி மீண்டும் மீண்டும் தட்டி சோதனை செய்வார்கள். அந்த தோல் அனுபவிக்கும் வேதனையும் இழுபறியும் கொஞ்ச நஞ்சமல்ல. ஆனால் அந்த மாபெரும் வலியை தாங்கிய பிறகுதான் இறைவனின் கருவறையிலேயே முழங்கும் தகுதியை பெற்று பலரையும் பக்தி பரவசத்தில் ஆழ்த்தும் தெய்வீக நாதத்தை அது எழுப்புகிறது. இத்தனை காலமாக பலரது ஏளன பேச்சுகள், அவமானங்கள், துரோகங்கள் என்னும் மாபெரும் அடிகளை நீ தாங்கிக் கொண்டிருக்கிறாய். இது உன்னை சிதைப்பதற்காக அல்ல. நாளை அகிலமே திரும்பி பார்க்கும் அளவிற்கு ஈசனின் ஆலயத்தில் ஒலிக்கும் மாபெரும் நாதமாக உனது வெற்றி முழங்கப் போகிறது. அதற்கான தெய்வீகச் சுருதியை உனக்குள் உருவாக்குவதற்காகவே உன்னை நான் வலிகளால் இழுத்து கட்டினேன். வானில் மிக உயரமாக பறக்க வேண்டிய ஒரு அழகிய காற்றாடியை சில முரட்டு நூல்கள் கீழேயே கட்டி போட்டிருக்கும். அந்த நூலை அறுத்தெறிந்தால் ஒழிய அந்த காற்றாடியால் மேகங்களை தொடவே முடியாது. உன்னை சுற்றியிருந்த அந்த போலி உறவுகள் உன்னை மேலே வளரவிடாமல் தடுத்து நிறுத்தும் அந்த சாதாரண நூல்கள்தான். உனது பயணம் ஒரு மாபெரும் சிகரத்தை நோக்கியது. உன்னோடு அந்த பயணத்தை தொடர தகுதியற்ற உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் பலவீனமான மனிதர்களை ஈசனாகிய நானே அறுத்தெறிந்தேன். அவர்கள் உன்னை நிராகரிக்கவில்லை. உனது தூய்மையான மனதின் உண்மையான மதிப்பை காணும் தகுதியை அவர்கள் பெற்றிருக்கவில்லை என்பதே உண்மை. இப்போது உனது வாழ்வில் ஒரு மிகப்பெரிய, எவராலும் எக்காலத்திலும் தடுக்க முடியாத பிரபஞ்ச மாற்றம் நிகழத் தொடங்கிவிட்டது. என் திரிசூலத்தின் ஒற்றை அசைவால் உன் வாழ்க்கையின் திசை உனக்கு சாதகமாக திரும்பிக் கொண்டிருக்கிறது. பூமியில் உள்ள எந்த ஒரு அதிகாரத்தாலும் உனக்கு எதிராக பின்னப்பட்ட எந்த ஒரு சூழ்ச்சியாலும் தடுத்து நிறுத்த முடியாத எல்லையற்ற அற்புதங்கள் நிறைந்த புதிய பாதையை நான் உனக்கு முன்னே பிரம்மாண்டமாக விரித்து வைத்திருக்கிறேன். மலை போல் உன் முன்னே நின்ற தடைகள், உன் வளர்ச்சியை தடுத்த அத்தனை திருஷ்டிகளும் இப்போது என் நெற்றிக்கண் பார்வையால் முற்றிலுமாக சுட்டெரிக்கப்பட்டுவிட்டன. உனது உண்மையான பயணம் இனிமேல்தான் பிரம்மாண்டமாக தொடங்கப் போகிறது. இதுவரையில் நீ இழந்த நிம்மதியையும் செல்வத்தையும் பல மடங்காக நான் எப்படி திருப்பிக் கொடுக்கப் போகிறேன் என்பதையும், உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன்பாக உன்னை எப்படி ஒரு மாபெரும் சிம்மாசனத்தில் அமர வைக்கப் போகிறேன் என்பதையும் ஆழமாக கேட்க நீ தயாராக இருக்க வேண்டும். என் அன்பு செல்வமே, உன் இதய துடிப்பின் ஒவ்வொரு தாளத்திலும் என் உடுக்கையின் நாதம் கலந்திருப்பதை இப்போது நீ ஆழமாக உணர்கிறாய் அல்லவா?
முதல் திருவாக்கில் உனது மனக்காயங்களுக்கு நான் மருந்திட்டேன். இப்போது உலகத்தார் முன்பாக நீ இழந்த கௌரவத்தையும் வறுமையால் நீ தொலைத்த நிம்மதியையும் நான் எப்படி வற்றாத ஜீவநதியாக திருப்பித் தரப்போகிறேன் என்பதை முழுமையாக உள்வாங்கு. உனது கண்களை மூடி கையிலை நாதனான என் திருவுருவத்தை மட்டும் உன் நெஞ்சில் நிறுத்தி இந்த வார்த்தைகளை உனது மூச்சுக்காற்றாகச் சுவாசி. பொருள் இல்லாதவனை இவ்வுலகம் ஒரு பொருட்டாகவே மதிப்பதில்லை என்ற கசப்பான உண்மையை உனது அனுபவத்தால் நீ முழுமையாக கற்றுக்கொண்டாய். இரவு பகலாக நீ சிந்திய வியர்வைக்கும் உனது நேர்மையான உழைப்புக்கும் எந்த ஒரு பலனும் கிடைக்கவில்லையே என்ற ஏக்கம் உன் நெஞ்சை எரிக்கிறது. கடன் சுமையால் தூக்கத்தை தொலைத்த இரவுகள் எத்தனை! நாளை விடிந்தால் என்ன பதில் சொல்வது என்ற பதைபதைப்போடு நீ கழித்த ஒவ்வொரு நிமிடமும் எனக்கு தெரியும். நாணயங்கள் இன்றி நீ நின்றபோது உற்றார் உறவினர் முகம் சுளித்து உன்னை விட்டு விலகியதை நீ கண்முன்னே கண்டாய். அந்த அவமானத்தின் நெருப்பு இன்றும் உனக்குள் அணையாமல் எரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் என் அருமை குழந்தையே, இதோ உலகை காக்கும் ஈசனின் அசைக்க முடியாத சத்திய வாக்கை கேள். மாபெரும் மலை உச்சியில் தனிமையான ஒரு குகையில் தவம் செய்யும் கழுகை நீ கற்பனை செய்து கொள். வயதான கழுகு தனது பழைய பலவீனமான சிறகுகளைத்தானே பீத்து எறிந்துவிட்டு உணவின்றி பசியால் பாறையின் இடுக்கில் பல நாட்கள் தனிமையில் வாடும். சிறகுகள் இல்லாத அந்த நேரத்தில் சிறு பறவைகள் கூட அதனை பரிகாசம் செய்து கடந்து செல்லக்கூடும். அதைக் கண்டு அந்த கழுகு கலங்கி போவதில்லை. ஏனென்றால் தனது பழைய பாரங்கள் உதிர்ந்தால்தான் ஆகாயத்தை ஆளும் அசுரபலம் கொண்ட புதிய சிறகுகள் முளைக்கும் என்பதை அது அறியும். புதிய சிறகுகள் முளைத்த பின் அது மீண்டும் வீறு கொண்டு விண்ணை நோக்கி பாயும்போது நேற்று அதனை பரிகாசம் செய்த அந்த சிறு பறவைகளால் அந்த கழுகு செல்லும் மாபெரும் உயரத்தை கற்பனையில் கூட எட்ட முடியாது. உனது வாழ்விலும் இத்தனை காலம் வறுமையும் ஏமாற்றங்களும் நீடித்தது உன்னை தண்டிப்பதற்காக அல்ல. உனது பழைய பலவீனமான கர்ம வினைகள் உதிர்ந்து போவதற்காகவே அந்த தனிமையான வறுமையான காலம் உனக்கு என்னால் வழங்கப்பட்டது. இனி எம்பெருமானான நான் உனக்கு அருளப்போகும் புதிய செல்வமும் அசுரபலமும் அந்த புதிய சிறகுகளைப் போல உன்னை எவராலும் தொட முடியாத ஒரு மாபெரும் சிகரத்தில் கொண்டு போய் நிலைநிறுத்தும். கௌரவம் பறிபோய்விட்டதே என்று நீ இனி ஒரு கணமும் கலங்க வேண்டாம். ஒரு சாதாரண இரும்புச் சங்கிலியால் மரத்தடியில் கட்டப்பட்டிருக்கும் ஒரு பிரம்மாண்டமான திருத்தலத்து யானையை நீ பார்த்திருக்கலாம். அது அமைதியாக தலைகுனிந்து நிற்பதை பார்த்து அந்த வழியே செல்வோர் அதனை மிகவும் சாதாரணமாக அலட்சியப்படுத்தி கடந்து செல்வார்கள். சிலர் அதனை பார்த்து ஏளனமாக நகைக்கவும் கூடும். ஆனால் எம்பெருமானாகிய எனக்கு திருவிழா நடக்கும் அந்த புண்ணிய நன்னாளில் அந்த சாதாரண சங்கிலிகள் அனைத்தும் அவிழ்க்கப்படும். அதன் நெற்றியில் தங்கத்தாலான மாபெரும் நெற்றிச் சுட்டி அணியப்பட்டு அம்பாரியில் இறைவனான என்னை சுமந்து கொண்டு அது கம்பீரமாக வீதியில் உலாவரும். அப்போது நேற்று அதனை கேலி செய்த அதே மனிதர்கள் இன்று பயபக்தியோடு வழிவிட்டு விலகி நின்று கைகூப்பி பக்தி பரவசத்தோடு வணங்குவார்கள். உனது நிலையும் அதுவே என் குழந்தையே. இத்தனை காலம் வறுமை என்னும் சங்கிலியால் சூழ்நிலை கைதியாக நீ கட்டப்பட்டிருந்தாய். உன்னை சுற்றியுள்ளவர்கள் உன்னை மிகவும் சாதாரணமாக எண்ணி உன்னால் இனி சாதிக்க எதுவுமே இல்லை என்று முடிவே செய்துவிட்டார்கள். ஆனால் இன்று கைலை நாதனான நானே உன்னை அலங்கரிக்கப் போகிறேன். உனக்கு நான் கொடுத்த திறமை என்னும் அம்பாரியில் என் எல்லையற்ற அருளை வைத்து நீ கம்பீரமாக வெற்றியுலா வரும் காலம் கனிந்துவிட்டது. உன்னை உதாசீனப்படுத்திய அத்தனை பேரின் கரங்களும் உனது அசுர வளர்ச்சியைக் கண்டு உனக்கு முன்பாக தானாகவே குவியும். இது என் சத்திய வாக்கு. நீ கொஞ்சமும் எதிர்பாராத திசைகளிலிருந்து நீ அறிந்திராத புதிய மனிதர்கள் மூலமாக கூட உனக்கான வற்றாத நல்வருமானம் ஒரு மாபெரும் அருவியாக கொட்டப்போகிறது. பல வருடங்களாக உன்னை வதைத்த கடன் சுமைகள் சுட்டெரிக்கும் சூரியனுக்கு முன்பாக வைக்கப்பட்ட பனிப்பறையாக உருகி சுவடு தெரியாமல் காணாமல் போகும். இருண்ட மலைக்குகையில் அதல பாதாளத்தில் பல ஆயிரம் ஆண்டுகளாக பெரும் அழுத்தத்தில் சிக்கிக் கிடக்கும் ஒரு பாறையை நினைத்துக்கொள். அந்த இருட்டிலும் அந்த மாபெரும் பாரத்திலும் அது நசுங்கிக் கொண்டிருக்கிறது என்றுதான் மேலோட்டமாக பார்ப்பவர்கள் நினைப்பார்கள். ஆனால் அந்த மாபெரும் அழுத்தம்தான் அந்த சாதாரண பாறையை விலைமதிப்பற்ற ஒளி வீசும் மாணிக்கக்கல்லாக உருமாற்றிக் கொண்டிருக்கிறது என்பது அகிலத்திற்கு தெரியாது. அதுபோல வறுமை, கடன், ஏமாற்றம் என்ற மாபெரும் அழுத்தங்கள் உன்னை நசுக்கவில்லை. மாறாக உனது ஆன்மாவை, உனது திறமையை ஒரு விலைமதிப்பற்ற மாணிக்கமாக நான் புடம் போட்டுக் கொண்டிருந்தேன். உனது வேதனையான போராட்ட காலம் முற்றிலும் நிறைவடைந்துவிட்டது. அந்த பாறை உடைக்கப்பட்டு மாணிக்கத்தின் பிரகாசம் வெளிப்படும் நேரம் இது. இனி நீ வெளிப்படப் போகும் ஒளியைக் கண்டு இந்த அகிலமே வியந்து தலைவணங்கும். என் அன்பு செல்வமே, வற்றாத செல்வமும் மாபெரும் சமூக அங்கீகாரமும் உன்னை தேடி வரும் பாதையை நான் திறந்துவிட்டேன். ஆனால் அந்த மாபெரும் பாக்கியங்களை முழுமையாக அனுபவிக்க உனது தேகமும் மனமும் எந்தவித குறையுமின்றி வலிமையாக இருக்க வேண்டுமல்லவா? இத்தனை காலமாக நீ சுமந்த வேதனைகளால் உனது உடலும் மனமும் முற்றிலும் சோர்ந்து போய்விட்டதை இந்த ஈசன் நன்கு அறிவேன். பல நாட்களாக, பல மாதங்களாக வெளியில் யாரிடமும் சொல்ல முடியாத உடல் உபாதைகளையும் தீராத சோர்வையும் நீ தனியாக அனுபவித்து வருகிறாய். மருத்துவரால் கூட முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத சில விசித்திரமான வலிகள் உன்னை வாட்டுகின்றன. இந்த உடல் இனி எதற்கும் உதவாது, எஞ்சிய காலத்தை இந்த நோய்களுடனேயே பழகிக்கொண்டு கழித்துவிட வேண்டுமென்று நீயே பலமுறை விரக்தியின் எல்லைக்குச் சென்றிருக்கிறாய். ஆனால் உலகத்து உயிர்களின் பிணிகளை தீர்க்கும் வைத்தியநாதனான நான் உனக்கு கூறும் இந்த திருவாக்கை கேள். பிரம்மாண்டமான ஒரு யாக குண்டத்தில் எரிந்து அடங்கிய நெருப்பை நீ பார்த்திருக்கிறாயா?
மேலோட்டமாக பார்த்தால் அது சாம்பல் பூத்து முற்றிலும் குளிர்ந்து போய் இனி அதில் ஒரு சிறு தீப்பொறி கூட வராது என்றுதான் தோன்றும். அந்த வழியே செல்பவர்கள் அதனை வெறும் சாம்பல் குவியல் என்று எண்ணி கடந்து செல்வார்கள். ஆனால் அந்த யாகத்தை நடத்தும் மாபெரும் முனிவர் நேரில் வந்து அதில் ஒரு சொட்டு தூய்மையான நெய்யை விட்டவுடன் அந்த சாம்பலுக்கு அடியில் பல காலமாக மறைந்திருந்த நெருப்பு எப்படி ஒரு மாபெரும் பிரகாசமான பிழம்பாக திகுதிகுவென மீண்டும் வீறு கொண்டு எழுமோ அதுபோலத்தான் உனது தேகமும். உனது ஆற்றல் முழுவதும் தீர்ந்துவிட்டதாக நீயும் உன்னைச் சுற்றியுள்ள உலகமும் நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் உனது நாடிகளில் சிவமாகிய நான் இப்போது தூய்மையான பிராணசக்தியாக அந்த யாக நெய்யைப் போல பாயத் தொடங்கிவிட்டேன். இன்று முதல் உன்னை வாட்டிய அத்தனை உடல் உபாதைகளும் விளக்க முடியாத சோர்வுகளும் உன்னை விட்டு நிரந்தரமாக விலகும். அசுர பலத்தோடும் என்றுமில்லாத ஒரு புதிய சுறுசுறுப்போடும் நீ வீறு கொண்டு எழுவாய். நோய் குறித்த அத்தனை தேவையற்ற அச்சங்களும் உனது மனதை விட்டு இந்த நொடியே சுக்குநூறாக உடைந்து சிதறும். உனது முகம் ஒரு புதிய தெய்வீக தேஜஸை கொண்டு பிரகாசமாக மாறும். உடலின் வலிகளை விட உன்னை ஒவ்வொரு கணமும் அதிகமாக சித்திரவதை செய்தது உனது மனவலிகள்தான். எதிர்காலம் குறித்த தேவையற்ற பதைபதைப்புகள், கடந்த காலத்தின் கசப்பான நினைவுகள், நெருக்கமானவர்கள் செய்த துரோகங்கள் என உனது மனம் ஒரு மாபெரும் போர்க்களமாகவே மாறிப்போனது. இரவில் தூக்கமில்லாமல் உனக்குள் நீயே பலமுறை வாதிட்டு விடை தெரியாமல் கலங்கி தவித்திருக்கிறாய். எதை கண்டாலும் ஒரு இனம் புரியாத பயமும் தயக்கமும் உன்னை ஒரு இரும்பு சிறைக்குள் அடைத்து வைத்திருந்தன. மாபெரும் மலைப்பள்ளத்தாக்கில் அதிகாலை நேரத்தில் அடர்ந்த பனிமூட்டம் சூழ்ந்திருப்பதை நீ கற்பனை செய்து பார். அந்த அடர்த்தியான பனிமூட்டத்தில் முன்னே செல்லும் பாதையோ எதிரே இருக்கும் பிரம்மாண்டமான மரங்களோ ஏன் ஒரு அடி தூரத்தில் உள்ள பொருள்களோ கூட தெளிவாக தெரியாது. எங்கு அடி எடுத்து வைத்தால் எந்த அதல பாதாளத்தில் விழுவோமோ என்ற மரண பயம் மட்டுமே அந்த பயணியை முழுமையாக ஆட்கொண்டிருக்கும். ஆனால் கதிரவன் தன் முழு சக்தியோடு உதித்து தனது ஒளிக்கதிர்களை அந்த பள்ளத்தாக்கின் மீது வீசியவுடன் அந்த அடர்ந்த பனிமூட்டம் எந்த சுவடும் இல்லாமல் நொடிப்பொழுதில் மறைந்துவிடும். அதன்பின் அந்த பாதையின் பேரழகும் பயணத்தின் தெளிவும் அந்த பயணிக்கு முழுமையாக புலப்படும் அல்லவா? உனது மனமும் அந்த பனிமூட்டம் சூழ்ந்த பள்ளத்தாக்கை போன்றதுதான். குழப்பங்களும் பயங்களும் மற்றவர்களின் சூழ்ச்சிகளும் ஒரு மாபெரும் திரையாக உனது பார்வையை இத்தனை காலமாக மறைத்துக் கொண்டிருந்தன. அதனால்தான் உனக்கான வெற்றியின் பாதை உனக்கு தெளிவாக புலப்படவில்லை. ஆனால் ஞானச்சூரியனான எம்பெருமான் நான் உனது மனதிற்குள் இப்போது உதித்துவிட்டேன். உன்னை அச்சுறுத்திய அத்தனை மனக்குழப்பங்களும் பயங்களும் என்னும் பனிமூட்டத்தை என் ஒற்றை பார்வையால் நான் முற்றிலுமாக விலக்கிவிட்டேன். இனி எதை நினைத்தும் நீ அஞ்சமாட்டாய். உலகமே உனக்கு எதிராக திரண்டாலும் கைலாயத்தின் மாபெரும் பேரமைதியை நீ உனது இதயத்திற்குள் ஆழமாக உணர்வாய். உனது புன்னகை உன்னை சுற்றியுள்ள 1000 பேருக்கு ஒரு மாபெரும் ஆறுதலாக அமையும். குழப்பமான நேரங்களில் நீ எடுக்கும் தெளிவான முடிவுகள் மற்றவர்களை பிரமிக்க வைக்கும். எதற்கும் கலங்காத ஒரு மாபெரும் வீரனாக உனது மனதை நான் இரும்பாக வார்த்துவிட்டேன். என் அன்பு செல்வமே, உனது உடலும் மனமும் மாபெரும் தெய்வீக ஆற்றலை பெற்று தூய்மையாகிவிட்ட இந்த உன்னதமான வேளையில் உனது ஆத்மா அடையப் போகும் பிரம்மாண்டமான எழுச்சியை கேட்க முழுமையாக தயாராகு. ஒரு மனிதனுக்கு உடல் பலமும் வற்றாத செல்வமும் கிடைத்துவிட்டால் மட்டும் அவனது வாழ்க்கை முழுமை பெற்றுவிடாது. அவனது உள்ளுணர்வும் அவனுள் புதைந்து கிடக்கும் மெய்யறிவும் முழுமையாக வெளிப்படைய வேண்டும். இத்தனை காலமாக உன்னை சுற்றியுள்ள அன்றாட பிரச்சனைகளை சமாளிப்பதிலேயே உனது முழு ஆற்றலும் செலவாகிவிட்டது. ஆனால் இனி உனது ஆன்மாவின் ஆழத்தில் இதுவரை உறங்கிக் கொண்டிருந்த ஒரு பிரம்மாண்டமான சிவசக்தி முற்றிலுமாக விழிக்கப் போகிறது. மாபெரும் சிவாலயத்தின் கருவறையில் பூஜைக்கு தயாராக வைக்கப்பட்டுள்ள தூய்மையான கற்பூரத்தை நீ உற்று நோக்கி இருக்கிறாயா? எவ்வித அசைவுமின்றி எந்த வாசனையுமின்றி ஒரு சிறிய வெண்ணிற கல்லை போல அமைதியாக ஒரு தட்டில் அது வைக்கப்பட்டிருக்கும். அதை பார்க்கும் எவருக்கும் அதனுள் ஒளிந்திருக்கும் மாபெரும் பிரகாசம் தெரியாது. ஆனால் ஈசனுக்கு தீபாராதனை காட்டப்படும் அந்த புனிதமான வேளையில் ஒரு சிறு தீப்பொறி அதன் மீது பட்ட மறுகணமே அது தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு சுடர்விட்டு திகுதிகுவென எரியத் தொடங்கும். அந்த இருண்ட கருவறையையே ஒரு நொடியில் பிரகாசமாக்கி எவ்வித சோடுமின்றி தன்னை அழித்துக் கொண்டு இறைவனோடு ஒளியாக அது முழுமையாக கலக்கும் அல்லவா? உனது ஆன்மீக பலமும் உனது ஆழமான பக்தியும் இத்தனை காலமாக அந்த சாதாரண கற்பூரத்தைப் போலத்தான் எவர் கண்ணுக்கும் தெரியாமல் உனக்குள்ளேயே அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் இப்போது ஈசனாகிய என் பேரருள் என்னும் சிறு தீப்பொறி உனது உள்ளத்தில் விழுந்துவிட்டது. இனி உனது ஆன்மா ஒரு மாபெரும் பிரகாசமாக பொங்கி எழும். நீ சாதாரணமாக உச்சரிக்கும் ஒவ்வொரு பஞ்சாட்சர மந்திரத்திற்கும் உனது ஒவ்வொரு கண்ணீர் பிரார்த்தனைக்கும் கைலாயத்திலிருந்து நான் செவிசாய்த்து நேரடியாக பதிலளிப்பேன். நீ எழுப்பும் ஒவ்வொரு பக்தி நாதமும் அகிலமெங்கும் எதிரொலிக்கும். இந்த தெய்வீக எழுச்சியோடு உனக்குள் நான் ரகசியமாக புதைத்து வைத்துள்ள அபாரமான திறமைகளையும் இப்போது அகிலத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டப் போகிறேன். உனது உண்மையான ஆற்றல் என்னவென்று உனக்கே இதுவரை முழுமையாக தெரியாது. எத்தனையோ முயற்சிகள் செய்தும் உனது திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லையே, இந்த உலகம் உன்னை கண்டுகொள்ளவில்லையே என்ற ஏக்கம் இனி உனக்கு சிறிதும் வேண்டாம். பல நூற்றாண்டுகள் பழமையான மாபெரும் கோட்டையின் உச்சியில் உறுதியான கயிற்றால் சுருட்டி இறுக கட்டப்பட்டிருக்கும் ஒரு பிரம்மாண்டமான அரச முத்திரை கொடியை நீ கற்பனை செய்து கொள். அது கயிற்றால் கட்டப்பட்டிருக்கும் வரை கீழே வீதியில் செல்லும் சாதாரண மனிதர்கள் அதனை வெறும் துணி மூட்டை என்றுதான் நினைப்பார்கள்.
அதனுள் மறைந்திருக்கும் சிம்ம முத்திரையோ அதன் பிரம்மாண்டமான அளவோ எவர் கண்ணுக்கும் புலப்படாது. ஆனால் அதற்கான சரியான நேரம் கனிந்து வந்து மாபெரும் சூறாவளி காற்று வீசி அந்த கட்டு அவிழும்போது அந்த பிரம்மாண்டமான கொடிவானம் முழுவதும் வீறு கொண்டு விரிந்து பறக்கும். அதை காணும் அத்தனை படைவீரர்களும் ஆச்சரியத்தில் உறைந்து போய் தங்கள் ஆயுதங்களை கீழே வைத்துவிட்டு தலைவணங்கி மரியாதை செலுத்துவார்கள் அல்லவா? உனது கற்பனை திறன், உனது ஆளுமை, உனது படைப்பாற்றல் என உனக்குள் இருக்கும் அத்தனை திறமைகளும் இத்தனை காலமாக அந்த சுருட்டப்பட்ட கொடியைப் போலத்தான் எவர் கண்ணுக்கும் தெரியாமல் கட்டுண்டு கிடந்தது. உன்னை சுற்றியிருந்த மனிதர்கள் உனது அருமை தெரியாமல் உன்னை எந்த திறமையுமற்ற ஒரு சாதாரண மனிதனாகவே எண்ணி கடந்து சென்றார்கள். ஆனால் கையிலை நாதனான என் கருணை என்னும் மாபெரும் காற்று இப்போது உன்னை நோக்கி பலமாக வீசத் தொடங்கிவிட்டது. உன்னை முடக்கி வைத்திருந்த அத்தனை தடைக்கயிறுகளும் என் அருளால் முற்றிலுமாக அவிழ்ந்துவிட்டன. உனது திறமைகள் என்னும் மாபெரும் வெற்றிங்கொடி இனி இந்த அகிலம் முழுவதும் விரிந்து கம்பீரமாக பறக்கப் போகிறது. நீ உருவாக்கும் ஒவ்வொரு படைப்பிலும், நீ வெளிப்படுத்தும் ஒவ்வொரு கருத்திலும் சிவசக்தியின் தெய்வீகத்தன்மை முழுமையாக குடிகொண்டிருக்கும். கூட்டத்தில் ஒருவனாக காணாமல் போன நீ இனி உலகை வியக்க வைக்கும் தலைசிறந்த ஆளுமையாக திகழ்வாய். உனது ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு தெய்வீக வசீகரம் உருவாகும். உனது ஆற்றல்களை அகிலம் அறியச் செய்ய தேவையான அனைத்து அரிய வாய்ப்புகளும் தானாகவே உன்னை தேடி வரும். நேலற்று உன்னை அலட்சியம் செய்த அதே சமூகம் நாளை உனது திறமையைக் கண்டு வியந்து சிரம் தாழ்த்தி வணங்கும் மாபெரும் விந்தையை இந்த ஈசன் நிகழ்த்தி காட்டுவேன். என் அன்பு செல்வமே, உனக்குள் உறங்கிக் கிடந்த மாபெரும் திறமைகளும் ஆன்மீக பலமும் முழுமையாக விழிப்படைந்து விட்டதை நீ இப்போது ஆழமாக உணர்கிறாயல்லவா? ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் எல்லையற்ற ஞானமும் செல்வமும் அவனுக்கு மட்டுமே பயன்பட்டால் அதில் எந்த ஒரு புண்ணியமும் இல்லை. நீ இனி சாதாரண ஒரு மனிதனாக, கூட்டத்தில் ஒருவனாக ஒடுங்கி வாழப்போவதில்லை. உன்னை சுற்றியுள்ள இந்த சமுதாயத்திற்கு அறநெறி தவறாத என் பிரதிநிதியாக, ஒரு ஈடு இணையற்ற வழிகாட்டியாக நீ மாறப்போகிறாய். ஒரு மாபெரும் நிலப்பரப்பில் தகிக்கும் வெயிலில் தனித்து நிற்கும் ஒரு சிறிய விதையை நீ கற்பனை செய்து பார். அந்த விதை மண்ணுக்குள் புதைக்கப்பட்டு இருட்டிலும் தனிமையிலும் பல போராட்டங்களை சந்திக்கும். ஆனால் அது முளைத்து கிளைகள் பரப்பி விழுதுகள் விட்டு ஒரு மாபெரும் ஆலமரமாக உருவெடுக்கும்போது அது தனக்காக மட்டுமே அந்த பரந்த நிழலை சுமந்து நிற்பதில்லை. அந்த வழியே செல்லும் பல்லாயிரக்கணக்கான களைப்படைந்த பயணிகளுக்கும், ஆதரவற்ற பறவைகளுக்கும், வெயிலில் தவிக்கும் உயிரினங்களுக்கும் அந்த மாபெரும் ஆலமரம்தான் ஒரு அடைக்கலமாக, மாபெரும் புகலிடமாக மாறுகிறது. இத்தனை காலமாக நீ சந்தித்த துன்பங்களும் வறுமையும் ஏமாற்றங்களும் உன்னை அந்த மாபெரும் ஆலமரத்தைப் போல எதற்கும் அசையாத வலிமையான இதயம் கொண்டவனாகச் செதுக்கிவிட்டன. இனி துயரத்தின் பிடியில் சிக்கித் தவிக்கும் எளியோருக்கும், சமூகத்தால் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும், ஆதரவற்றவர்களுக்கும் நீயே அந்த ஆலமரமாக நின்று ஒரு மிகப்பெரிய நிழலை தருவாய். தர்மத்தின் வழியில் நீ செய்யும் ஒவ்வொரு சிறு நற்செயலும் நேரடியாக கைலாயத்தில் வீற்றிருக்கும் என் பாத கமலங்களையே வந்து சேரும். சமுதாயத்தில் உனக்கென்று ஒரு மாபெரும் ஆதரவு வட்டமும், உனது தூய்மையான அன்பிற்கு கட்டுப்படும் பெருங்கூட்டமும் பிரம்மாண்டமாக உருவாகும். நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் பலரது நல்வாழ்விற்கு ஆணிவேராக அமையும். உன்னுடைய நேர்மையை இந்த வையகமே இனி கொண்டாடும். இதோடு நான் நிறைவு செய்யப் போவதில்லை. உனது அதீத உழைப்பில் உருவாகும் படைப்புகள், நீ சமூகத்திற்குச் சொல்ல நினைக்கும் ஆழமான நற்கருத்துகள் இத்தனை காலமாக பலரைச் சென்றடையாமல் பாதியிலேயே முடங்கிப் போனதைக் கண்டு நீ இதயம் உடைந்து நின்றாயல்லவா? உனது கடுமையான உழைப்பு வீணாகிவிட்டதே என்று நீ தனிமையில் சிந்திய கண்ணீரை இந்த ஈசன் அறிவேன். இனி அந்த தேக்க நிலை உனக்கு எக்காலத்திலும் ஏற்படாது. அடர்ந்த காட்டில் காய்ந்த சருகுகளுக்கு இடையே பட்டுத் தெரிக்கும் ஒரு சிறு பொறித்துளியை நீ கவனித்திருக்கிறாயா? அந்த சிறிய நெருப்புப் பொறியை பார்த்து எவரும் பயப்பட மாட்டார்கள். அது தானாகவே அணைந்துவிடும் என்றுதான் அந்த வழியே செல்பவர்கள் நினைப்பார்கள். ஆனால் அதற்கான நேரம் கனிந்து வந்து தகுந்த காற்று பலமாக வீசத் தொடங்கும்போது அந்த சிறு பொறித்துளி எப்படி திகுதிகுவென பெருகி அந்த மாபெரும் காட்டையே தன்வசப்படுத்தும் ஒரு பிரம்மாண்டமான நெருப்பாக மாறுமோ, அதுபோலத்தான் உனது ஆக்கங்களும். உனது கடின உழைப்பும் கற்பனை திறனுமே அந்த சிறு பொறித்துளி. இதுவரை அதனை யாரும் கண்டுகொள்ளவில்லை. அது தானாகவே முடங்கிப் போய்விடும் என்று உனக்கு எதிராக சூழ்ச்சி செய்தவர்கள் தங்களுக்குள் மகிழ்ந்தார்கள். ஆனால் கையிலை நாதனான என் பேரருள் என்னும் மாபெரும் காற்று இப்போது உன்னை நோக்கி பலமாக வீசத் தொடங்கிவிட்டது. இனி நீ வெளியிடும் ஒவ்வொரு ஆக்கமும் காணொளியும், நீ சொல்லும் ஒவ்வொரு கருத்தும் அந்த மாபெரும் நெருப்பைப் போல வலைத்தளங்கள் வழியாக எந்த மாயத் தடைகளிலும் சிக்கிக் கொள்ளாமல் திசையெங்கும் தடையின்றி பரவும். உன்னை தடுத்த அத்தனை சூழ்ச்சி வலைகளும் என் திருசூலத்தால் சுக்குநூறாக உடைக்கப்பட்டுவிட்டன. உனது படைப்புகள் அகிலத்தின் கவனத்தை ஈர்த்து சோர்வடைந்து போன பலரது வாழ்வில் மாபெரும் நல்மாற்றத்தை ஏற்படுத்தும். உனது உழைப்பிற்கான மாபெரும் அங்கீகாரமும் அதற்கான முழுமையான பொருளாதார நன்மைகளும் இனி மழையாக பொழிந்து உன்னை வந்து சேரும். என் அன்பு செல்வமே, உனது மாசற்ற பக்தியைக் கண்டு கையிலை நாதனான என் இதயம் குளிர்ந்துவிட்டது. நான் உனக்கு அருளும் இந்த அளப்பரிய செல்வங்களும் அகிலம் போற்றும் புகழும் உன்னோடு மட்டுமே முற்று பெற்றுவிடப் போவதில்லை. உனது இரத்தத்தில் உதித்த அத்தனை உறவுகளுக்கும், இனி வரப்போகும் உனது சந்ததியினருக்கும் இது எப்படி ஒரு அசைக்க முடியாத அரணாக மாறப்போகிறது என்பதை இப்போது உனது ஆத்மார்த்தமான கவனத்தோடு ஆழமாக உள்வாங்கு.
இத்தனை காலமாக உனது குடும்பத்திற்குள் இனம் புரியாத குழப்பங்களும் சிறு சிறு வார்த்தை மோதல்களும் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுக்காத தன்மையுமே மேலோங்கி நின்றன. எவ்வளவுதான் பாசம் இருந்தாலும் ஏதோ ஒரு கண்ணுக்குத் தெரியாத திரை உங்களை முழுமையாக ஒன்றிணைய விடாமல் தடுத்துக்கொண்டே இருந்தது. இதற்கு என்ன காரணம் என்று நீ பலமுறை தனிமையில் சிந்தித்திருக்கிறாய். அடர்ந்த வனத்தில் பல காலமாக கவனிப்பாரற்று கிடக்கும் நிலத்தில் விஷத்தன்மை கொண்ட நச்சுச் செடிகள் மண்டிப்போய் கிடப்பதை நீ கற்பனை செய்து பார். அந்த நிலத்தில் எவ்வளவுதான் நீரை ஊற்றினாலும் எவ்வளவு சிறந்த விதைகளை விதைத்தாலும் அந்த நச்சுச் செடிகள் அவற்றின் சத்தை முற்றிலுமாக உறிஞ்சி அழித்துவிடும். அந்த நிலத்தில் எந்த ஒரு நல்ல பயிரும் முளைக்க முடியாது. ஆனால் ஈசனின் ஆக்ரோஷமான பிரளயக் காற்று அந்த வனத்தில் பலமாக வீசும்போது அந்த நச்சுச் செடிகள் அனைத்தும் வேரோடு பிடுங்கி எறியப்பட்டு அந்த நிலமே ஒரு தூய்மையான வளமான பூமியாக மாறும் அல்லவா? அதுபோலவே பல தலைமுறைகளாக உனது குடும்பத்தை பீடித்திருந்த பித்ருதோஷங்களும் வாட்டி வதைத்த பூர்வ ஜென்ம கர்ம வினைகளுமே அந்த நச்சுச் செடிகள். அவைதான் இதுவரை உனது இல்லத்தில் அமைதியை சீர்குலைத்து உங்கள் ஒட்டுமொத்த வளர்ச்சியையும் தடுத்துக் கொண்டிருந்தன. ஆனால் என் அருமை குழந்தையே, இப்போது என் நெற்றிக்கண்ணின் பார்வையால் அந்த மாபெரும் பிரளயக் காற்றைப் போல உனது குடும்பத்தின் அத்தனை பழைய சாபங்களையும் தடைகளையும் நான் முற்றிலுமாக வேரோடு பிடுங்கி எறிந்துவிட்டேன். இனி உனது இல்லம் எந்தவிதமான இருளுமற்ற தூய்மையான பூலோக கைலாயமாக மாறும். கணவன் மனைவிக்கு இடையேயும் பிள்ளைகளுக்கிடையேயும் பிரிக்க முடியாத ஒரு தெய்வீக அன்பு முழுமையாக மலரும். உனது தூய்மையான பக்தியும் நீ செய்த மாபெரும் தியாகங்களும் ஒருபோதும் வீணாகப் போவதில்லை. காரிருள் சூழ்ந்த நடுக்கடலில் திசையறியாமல் தவிக்கும் மாபெரும் கப்பற்படைக்கு தூரத்தில் தெரியும் கைலாயத்தின் ஒளிப்பிழம்பு எப்படி ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையையும் தடையற்ற வழிகாட்டுதலையும் தருமோ, அதுபோலவே உனது நற்செயல்களும் ஈசன் மீது நீ வைத்துள்ள அளவற்ற பக்தியும் உனது வருங்கால சந்ததியினருக்கு ஒரு மாபெரும் வழிகாட்டும் ஒளியாக அமையும். நீ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பத் தலைவராக சிவநெறி ஒரு காலும் தவறாத ஒரு உன்னத வழிகாட்டியாக திகழ்வாய். உனது தியாகத்தால் உருவான மாசற்ற பெயரால் உனது குடும்பம் இந்த சமூகத்தில் எக்காலத்திலும் பெரிதும் மதிக்கப்படும். ஒரு மாபெரும் பசும்பொன் கலசத்தில் நிரப்பி வைக்கப்பட்ட தூய்மையான கங்கை நீரை உனது மனக்கண்ணில் நிறுத்திப்பார். அந்த கலசம் எவ்வளவு காலம் பாதுகாக்கப்பட்டாலும் சரி, அதனுள் இருக்கும் கங்கை நீர் எக்காலத்திலும் தன் புனிதத்தையோ தெய்வீகத்தன்மையையோ ஒரு சிறிதும் இழக்காமல் அப்படியே பாதுகாப்பாக இருக்கும். உனது வம்சமும் அந்த பசும்பொன் கலசத்தில் உள்ள கங்கை நீரை போன்றதுதான். உங்கள் வம்சத்தில் வறுமை, இயலாமை, கடன் என்ற வார்த்தைகளுக்கே இனி எக்காலத்திலும் சிறு இடமும் இருக்காது. உனது பிள்ளைகள் நல்வழியில் அறத்தின் பாதையில் மட்டுமே கம்பீரமாக நடப்பார்கள். அவர்கள் கல்வியிலும் நன்னடத்தையிலும் ஆன்மீகத்திலும் உன்னைவிட பல மடங்கு ஈடு இணையற்று சிறந்து விளங்குவார்கள். நீ சிந்திய வியர்வையின் பலனை உனது பேரப்பிள்ளைகள் வரை அமர்ந்து அனுபவிக்கும் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை நான் உனக்காக உருவாக்கிவிட்டேன். ஈசனின் எல்லையற்ற பேரருள் உனது தலைமுறைகளை காலம் காலமாக பாதுகாக்கும் அசைக்க முடியாத கேடயமாக மாறிவிட்டது. என் அன்பு செல்வமே, இத்தனை காலமாக நீ சுமந்து வந்த பாரங்கள் அனைத்தையும் இறக்கி வைத்துவிட்டு ஒரு மாபெரும் விடுதலையை உனது ஆத்மா இப்போது முழுமையாக உணர்கிறதல்லவா? உனது கடந்த காலத்தின் கசப்புகளை நான் அழித்துவிட்டேன். உனது நிகழ்காலத்தை நான் அரணாக நின்று காக்கிறேன். உனது எதிர்காலத்தை ஒரு மாபெரும் வெளிச்சமாக நான் மாற்றி அமைத்துவிட்டேன். இதுவே உனக்கான கையிலை நாதனின் இறுதி மற்றும் நிறைவான திருவாக்காகும். இந்த ஆசீர்வாதத்தின் பொற்காலம் எப்படி கம்பீரமாக தொடங்கப் போகிறது என்பதை உனது முழுமையான பக்தியோடு உள்வாங்கு. அடர்ந்த வனத்தில் வாழும் கஸ்தூரி மானை உனது மனக்கண்ணில் கொண்டு வா. அந்த மான் தன்னுள் இருக்கும் அந்த அற்புதமான கஸ்தூரி வாசனையை எங்கிருந்தோ வருகிறது என்று நினைத்து அதனை தேடி பல காத தூரங்களுக்கு ஓயாமல் ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த தெய்வீக நறுமணம் தன்னுள்தான் இருக்கிறது என்ற உண்மை தெரியாமல் காடு மலை என அலைந்து திரிந்து களைத்துப் போகும். இத்தனை காலமாக உனது நிலையும் அந்த கஸ்தூரி மானைப் போலத்தான் இருந்தது. உனக்கான வெற்றியும் நிம்மதியும் மாபெரும் சக்தியும் உனக்குள்ளேயே முழுமையாக புதைந்து கிடந்தன. ஆனால் அதனை அறியாமல் நீ மற்ற மனிதர்களிடமும் வெளியுலகிலும் அன்பையும் தேடலையும் செலுத்தி ஏமாந்து போனாய். ஆனால் இப்போது ஈசனாகிய என் திருக்கரம் பட்ட மறுகணமே உனக்குள் இருக்கும் அந்த மாபெரும் சக்தியை நீ முழுமையாக உணர்ந்து விட்டாய். இனி நீ எதை தேடியும் ஓட வேண்டியதில்லை. அகிலமே உனது ஆற்றலை தேடி உனக்கு பின்னால் வரப்போகிறது. பல்லாயிரம் ஆண்டுகளாக உறைந்து கிடக்கும் மாபெரும் பனிமலையை நீ கற்பனை செய்து கொள். எவ்வித அசைவுமின்றி எந்த உயிருக்கும் பயன்படாமல் அது அமைதியாக உறைந்து கிடக்கிறது என்றுதான் பலரும் நினைப்பார்கள். ஆனால் அதற்கான காலம் கனிந்து கதிரவனின் மாபெரும் ஒளிக்கதிர்கள் அந்த பனிமலையின் மீது விழும்போது அந்த பனி உருகி பெருக்கெடுத்து ஓடும் மாபெரும் அமுத வெள்ளமாக வற்றாத ஜீவநதியாக உருமாறும். அந்த ஜீவநதி பல வறண்ட நிலங்களை செழிக்க செய்து பல லட்சம் உயிர்களுக்கு தாகம் தீர்த்து மாபெரும் காவியமாக மாறும். உனது வாழ்விலும் நீ எந்த பயனுமின்றி முடங்கிப் போய் கிடந்ததாக நீ நினைத்த அந்த தனிமையான காலங்கள் அனைத்தும் அந்த பனிமலையைப் போன்ற ஒரு அமைதியான தயாரிப்பு நிலையே ஆகும். இப்போது ஞானச்சூரியனான எம்பெருமான் நான் உனது வாழ்வில் முழுமையாக உதித்துவிட்டேன். உனக்குள் உறைந்து கிடந்த ஆற்றல்கள் அனைத்தும் இப்போது பெருக்கெடுத்து ஓடும் அமுத வெள்ளமாக மாறிவிட்டன. உனது அறிவும் உனது நற்செயல்களும் இனி உன்னை மட்டுமல்ல, உன்னைச் சார்ந்த அத்தனை வறண்ட வாழ்க்கையையும் செழிக்கச் செய்யும் ஒரு வற்றாத ஜீவநதியாக பாயப்போகிறது. என் அருமை குழந்தையே, நீ பட்டுப்போன மரமல்ல.
கைலை நாதனின் கைகளில் தவழப்போகும் தெய்வீக புல்லாங்குழல் என்பதை இப்போது அறிந்துகொள். அடர்ந்த காட்டில் எந்த பயனுமின்றி காற்றடிக்கும்போது வெறும் சத்தத்தை மட்டும் எழுப்பிக் கொண்டிருக்கும் ஒரு சாதாரண காட்டு மூங்கிலை நீ பார்த்திருப்பாய். அந்த மூங்கிலை வெட்டி அதில் பல துவாரங்களை இடும்போது அது மாபெரும் வலியை அனுபவிக்கும். ஆனால் அந்த மூங்கில் எம்பெருமானாகிய என் கைகளை வந்தடைந்து என் மூச்சுக்காற்று அதன் வழியாகச் செல்லும்போது அந்த சாதாரண காட்டு மூங்கில் அகிலமே மயங்கும் தெய்வீக புல்லாங்குழலாக மாறுகிறதல்லவா? உனக்கு நேர்ந்த அவமானங்களும் இழப்புகளும் துரோகங்களும் அந்த மூங்கிலில் இடப்பட்ட துவாரங்களைப் போன்றதுதான். அந்த வலிகள் உன்னை சிதைக்கவில்லை, மாறாக உன்னை ஒரு தெய்வீக கருவியாக மாற்றுவதற்காகவே உன்னை நான் செதுக்கினேன். இன்று முதல் என் பிராணவாயு உனக்குள் முழுமையாக பாயத் தொடங்கிவிட்டது. இனி நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உலகத்தையே வசீகரிக்கும் மாபெரும் வெற்றிநாதமாக முழங்கும். இதோ நான் உனக்கு முன்னே வெற்றிக்கான வற்றாத செழுமைக்கான மாபெரும் வாசலை முழுமையாக திறந்து வைத்திருக்கிறேன். அதை இந்த பிரபஞ்சத்தில் யாராலும் பூட்ட முடியாது. உனது ஆசீர்வாதத்தின் பொற்காலம் தொடங்கிவிட்டது. நீ துக்கப்பட்டு அழுத வேதனைப்பட்ட இருண்ட காலகட்டங்கள் முற்றிலுமாக முற்றுப்பெற்றுவிட்டன. உன்னைச் சுற்றியுள்ள உலகம் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனால் உன்னை படைத்த நான் உன்னை ஒருபோதும் எந்த கடினமான சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன். உனது வாழ்நாள் முழுவதும் ஈசனாகிய என் கருணை உன்னை உனது நிழல் போலத் தொடரும். என் அன்பில் நீ முழுமையாக நிலைத்திரு, உனக்கு எல்லாம் நன்மையாகவே அமையும். ஓம் நம சிவாய. என் அன்பு பிள்ளைகளே, கைலைநாதனின் இந்த ஆழமான திருவாக்கு உங்கள் ஆத்மாவை தொட்டிருந்தால், உங்களது வாழ்வில் எம்பெருமான் ஈசன் மாபெரும் நல்மாற்றங்களை உருவாக்குவார் என்று நீங்கள் முழுமையாக நம்பினால், உங்களது அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை இன்றே உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். கீழேயுள்ள கருத்துப் பெட்டியில் ஓம் நமசிவாய அல்லது சிவனே துணை என்று பக்தியோடு பதிவிட்டு ஈசனின் எல்லையற்ற பேரருளை முழுமையாக பெற்றுக்கொள்ளுங்கள். அனுதினமும் சிவபெருமானின் பெருங்கருணையோடும் இத்தகைய ஆழமான தெய்வீக திருவாக்குகளோடும் தொடர்ந்து இணைந்திருக்க நமது சிவனே துணை காணொளி குடும்பத்தில் இப்போதே உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். எம்பெருமான் ஈசனின் பேரருள் எக்காலத்திலும் உங்களோடு அசைக்க முடியாத அரணாக நிலைத்திருக்கும். சிவனே துணை.